நல்ல ஒரு டேஸ்டான கருணக்கிழங்கு மசியல் தான் நம்ம எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கருணக்கிழங்கு மசியல் செய்கிறதுக்கு இன்னைக்கு 4 கருணக்கிழங்கு, அதாவது 1/4 கிலோ கருணக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்ல தண்ணியில் விட்டு நல்லா வாஷ் பண்ணிடணும். வாஷ் பண்ணி நான் குக்கரில் முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்து வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். கருணக்கிழங்க நல்லா அது முங்குற அளவுக்கு தண்ணி விட்டுணும். இதை நல்ல கருணக்கிழங்கு என்ன பண்ணணும்னா நம்ம தண்ணியில வச்சு நல்லா ஒரு 2-3 தடவை வாஷ் பண்ணிடணும். அதனுடைய மண்ணெல்லாம் போற அளவுக்கு வாஷ் பண்ணிட்டு ஒரு 5-6 விசில் விட்டு நான் வேக வச்சு எடுத்துருக்கிறேன். கருணக்கிழங்க இந்த அளவுக்கு நல்ல பூவா வேக வச்சு எடுத்துக்கிடணும். வேக வச்ச கருணக்கிழங்க நல்ல மசிச்சு எடுத்து வச்சிருக்கிறேன். ஒரு நெல்லிக்காய் அளவு புளியை நான் தண்ணியில ஊற வச்சிருக்கேன். இதை கரைச்சி எடுத்துடலாம். புளியை கரைச்சி எடுத்து வச்சிருக்கிறேன். இந்த மசிச்ச கருணக்கிழங்குல இது ஃபுல்லா எல்லாமே விட வேண்டாம், கொஞ்சமா புளி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் புளி தண்ணி சேர்த்துக்கலாம். இதுல ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வரமிளகாய் தூள் அரையில சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, உப்பு தேவையான அளவு மிக்ஸ் பண்ணி நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி டேஸ்ட் பார்க்கும்போது சரியா இருக்கு. இப்போ நம்ம மசியல் செய்ய ஆரம்பிச்சிடலாம். மசியல் செய்யறதுக்கு நான் வானலியை அடுப்பில் வச்சு இதுக்கு நல்லெண்ணெய் தான் சேர்க்கணும். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கிறேன். எண்ணெய் காஞ்சிச்சு. இப்போ கடுகு சேர்க்கலாம். இதுக்கு சின்ன வெங்காயம், அதுல 15 சின்ன வெங்காயம் நான் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன். கடுகு வெடிச்சிச்சு. இப்போ கருவேப்பிலை சேர்த்துட்டு கட் பண்ண சின்ன வெங்காயத்தை இதை சேர்க்கலாம். இதுக்கு சின்ன வெங்காயம் தான் நல்லா இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கிடணும். வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடணும். வதங்கின பின்னாடி நம்ம இந்த மசிச்சு வச்சிருக்க கருணக்கிழங்கை இதில் சேர்த்துடலாம். மசிச்சு வச்சிருக்க கருணக்கிழங்கு இதில் சேர்த்தாச்சு. இதை நல்லா சிம்ல அடுப்பை வச்சு நம்ம 10 நிமிஷம் நல்லா கிளறணும். இதை மீடியம் ஃப்ளேம்ல அடுப்பை வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா இதே மாதிரி நம்ம கிளறி இறக்கிற வேண்டியதுதான். இப்போ நமக்கு நல்ல ஒரு சுவையான கருணக்கிழங்கு மசியல் ரெடி ஆயிடுச்சு. இது ரசஞ்சாதம், சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்கும் சைடிஷா யூஸ் பண்ணும்போது. இதே அளவில் நீங்களும் செஞ்சு பார்த்து உங்க ஃபீட்பேக் எங்களுக்கு தெரிவிங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்து ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.